உலகில் முதல் முறையாக மகளிர் காடு. சொல்லும்போதே மதுரை மண்ணுக்கு மேலும் ஒரு மகுடம். இந்த காடு மிக வேகமாக உருவாகிக்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் இதை காரணமானவங்களை அடையாளப்படுத்துவதும் அவர்களுக்கு நன்றி சொல்லி நட்பை உறுதிப்படுத்துறதும் தான் மதுரைக்காரங்களோட உண்மையான பாசமே அடங்கியிருக்கு. அந்த வகையில் நம்ம நன்றி சொல்லக்கூடிய முதல் நபர் யார் அப்படின்னா மரியாதைக்குரிய அண்ணன் முருகன் அவர்கள் தான் இந்த தென்கரை கண்மாயோட தலைவரும் கூட. அதே மாதிரி அண்ணன் ராஜாராமன் அவர்களும் நண்பர் ஸ்ரீராம் அவங்களும் இவங்க கிட்ட தான் முதல் முறையாக இது மரம் நடனம் ஒரு காடை உருவாக்கணும்னு சொல்லி இந்த திட்டத்தை அவங்க கிட்ட தான் கொண்டு போயிருந்தோம். உடனடியாக சந்தோஷமாக நம்மளை வரவேற்று நம்மளுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து, குறிப்பாக அந்த பிடபிள்யூடி சம்பந்தமான அந்த அதிகாரிகளை சந்தித்து அதுக்கான முறையான அனுமதி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு விழா ஏற்பாடையும் செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் அழைத்து வந்து வெகு சிறப்பாக மதுரையை திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட சார்பாகவும் எங்களோட இளம் மக்கள் இயக்கம் சார்பாகவும் நம்ம மதுரைக்காரங்க எல்லாரும் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அடுத்தபடியாக மகளிருக்கான ஒரு காடு உருவாக்க போகும்போது பெண்கள் இல்லாமலையா, அது முதல் ஆளாக இன்னும் சொல்லணும்னா ஒரு பெரிய குழுவாகவே நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக மகளிருக்காக உருவாக்குறீங்க, மகளிர் நாங்கள் இல்லாமலையா அப்படின்னு சொல்லி முதல் குழுவாக நம்மளுக்கு ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் பெரிய பங்களிப்பும் செஞ்சுருந்தாங்க. யாருன்னா மதுரை ரோட்டரி கிளப் ஆஃப் மல்லிகை. முழுக்க பெண்களால் இயக்கப்படுகிற இந்த குழு இது மதுரைக்கே ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க அவங்களோட குழு அனைவரும் வந்திருந்தாங்க. குறிப்பாக அவங்களோட பிரசிடென்ட் பத்மாவதி மேம் அவங்க கிட்ட தான் இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் போய் சொல்லியிருந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஆணாய் இப்படி ஒரு மகளிர் தினத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்க போகும்போது நாங்கள் உதவி பண்ணாமலையா அப்படின்னு சொல்லி உடனடியாக நாங்கள் வர்றோம், எங்கள் குழுவோடு வர்றோம், அன்னைக்கு நடக்கிற அனைத்தையும் நாங்களே பொறுப்பெடுத்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அதோட பிரசிடென்ட் பத்மாவதி மேம், அதோட செக்ரட்டரி பூங்கொடி மேம், அதோட ட்ரெஷரர் உமாராணி மேம் மற்றும் அவங்களோட குழுவினர் எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையே அப்போ தான் பிறந்தது. கண்டிப்பாக இதை உருவாக்கிடுவோம், மதுரை மக்கள் எல்லாரும் நம்ம பின்னாடி நிற்கிறாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையே எங்களுக்கு அப்போ தான் பிறந்தது. ஸோ ஒரு 50 மரக்கன்றுகள் அவங்களோட சார்பாக, அவங்களோட குழு சார்பாக, இந்த மல்லிகை டீம் சார்பாக ஒரு 50 மரக்கன்றுகளை அன்னைக்கு தானம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கரங்களாலே நட்டு கொடுத்துருந்தாங்க. அன்றைய தினம் மேலும் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னா சோழவந்தான் வனச்சரகர் மரியாதைக்குரிய ரேஞ்சர் சார் வெங்கடேசன் அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் இந்த காடு உருவாக்குறதுல ரொம்ப ஒரு பங்களிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருந்தாங்க. அந்த பணியில் ஈடுபடுறவங்க கிட்டையும் இது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயம், அடுத்த தலைமுறைக்கான ஒரு காட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இளம் மக்கள் இயக்கம், குறிப்பாக தம்பி சோழன் குபேந்திரன் அவர்கள்னு சொல்லி என்னை ரொம்ப பெருமையோடு அவங்களோட சந்தோஷங்களை பகிர்ந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னும் மதுரையைச் சேர்ந்த மதுரை மக்கள் அனைவரும் கரம் கோர்த்தோம்னா மிக விரைவில் மதுரைக்கு ஒரு காடு 8 லட்சம் மரக்கன்றுகளுடன் உலகில் முதல் முறையாக ஒரு மகளிர் காடை உலகையே வியக்கிற அளவுக்கு மதுரைக்கு மேலும் ஒரு மணிமகுடத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் உங்களில் ஒருவன் சோழன் குபேந்திரன்.